வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 1126ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தரமாக இருந்துச்சு. மற்ற விஷயத்த நம்ம வீடியோவில் போய்ட்டு பேசுவோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எபிசோடு குமா கிட்டேருந்து ஆரம்பிக்குதுங்க. குமா வந்து ரெட் லைன் ஏறி இருந்தான் பார்த்தீங்களா, மவுண்டென்னு. அவர் வழி ஏறிட்டு மேரி ஜோஸுக்கு வந்து போயிடுறான். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் ஆரம்பிக்குது. அண்ட் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லூஃபி வந்து அங்கே சண்டை போடுறதுனால கிசாரு கூட அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நடக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமா வந்து அங்கே போகிறான். அங்கே இருக்கிற காட்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவன் யாருமே திருப்பி அட்டாக் பண்ணலாம் மட்டும் நடந்து போயினே இருக்கிறான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை லாக் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணுறான். அதுக்கடுத்து செலஸ்டியல் ட்ராகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தின்னு கிடக்குறாங்க. அவனை வந்து கொல்லுங்க, அவனை வந்து பிடிங்கன்னு சொல்லிட்டு கத்தின்னு கிடக்குறாங்க. குமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் நடந்து போயினே இருக்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு புறம்போக்கு வரான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கைன்னு வந்து வரான். வந்துட்டு எங்கே போகிற குமா, நீ வந்து ஒரு ஸ்லேவு, உன்னோட சுய வில்லே வந்து நீ இறந்துட்ட. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீ எங்கேயும் போகக்கூடாது, உன்னை தனியாக போக விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு குமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். இதை பற்றி நான் இங்கே சொல்லி ஆகணும். அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனில் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லைங்க. ஒரு மாதிரி டல்லாக காட்டியிருந்தானுங்க. அண்ட் நம்ம அக்கைன்னு ஒரு அட்டாக் லான்ச் பண்ணுறான். அண்ட் அந்த அட்டாக்குமே வந்து பார்க்கறது அவ்வளோ நல்லா இல்லை. மாங்கலை நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஞாபகம். ஸோ நம்ம அக்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல் ஹவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை குமாவோட ரைட் சைடு ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து ஊற்றுது. ஸோ அந்த அட்டாக் வாங்கினதுக்கப்புறம் குமா அவன் கூட திருப்பி சண்டை போடாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடந்து போகிறான். அதுக்கடுத்து ஓடவும் ஆரம்பிக்கிறான். நில்லு குமா, எங்கே போகிறன்ற மாதிரி சொல்லிட்டு அக்கைன்னு திருப்பி அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறான். அப்போ குமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடினே இருந்துட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறான். ஸோ அக்கைன்னு வந்து இப்போ என்ன பண்ணுறான், ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறான். இது எப்போ நடக்குதுன்னா பிளாக் பீட் வந்து பானியை கட்டி போட்டுப்பான் பார்த்தீங்களா டைம் ஸ்கிப் அப்போ ஒரு ஐலாண்டில். அதுக்கடுத்து அக்கைன்னு வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னு அவன் வந்து கிளம்பி போடுவான்ல. இப்போ அக்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். பானி வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ பானி வந்து நான் அவங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்துறான் அவங்க அப்பாவுக்கு நடந்ததை நினச்சி. அப்போ அக்கைன்னு வந்து என்ன சொல்கிறான்னா, இது எங்கள் பிரச்சனை இல்லை பானி, உங்கள் அப்பாவை தான் வந்து ஆசைப்பட்டு சைபர்காக மாறிட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ பானி என்ன சொல்கிறான்னா, இல்லை அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், அவர் என்னை தனியாக விட்டுட்டு போயிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அக்கைன்னு நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு குமா, இப்போ நீ வந்து எங்கே போயின்னு இருக்கிற, உனக்கு வந்து ஃப்ரீ வில்லே கிடையாது, நீ வந்து ஒரு ஸ்லேவ், ஒரு பொம்மை மாதிரி தான் நீ, பப்பட்டு தான் நீ, அப்படி இருக்கிறப்ப இப்போ எங்கே போகிறன்ற மாதிரி நம்ம அக்கைன்னு வந்து கேட்குறான். ஸோ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அங்கே கட் ஆகிட்டு அடுத்து இப்போ ப்ரெசென்ட்டில் எக் எடுக்க வராங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. முன்னாடி தான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டல்லாக காட்டினானுங்க. அண்ட் அந்த சண்டை சீனுமே பார்க்கறது அவ்வளோ நல்லா இல்லை. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நல்லா இருந்துச்சு. ஸோ எக்கேடில் வந்து என்ன நடக்குதுன்னா, எப்பயும் போல பசிஸ்ட்டை வந்து சீபீஸ்ட்டை கொண்டு வந்துருதுங்க. அதுக்கடுத்து கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா சாலா மரீன்ஸ்லாம் அவங்க எல்லாரும் லேண்டுக்கு வந்து போகிறாங்க. இப்போ ஃபேப்ரி ஃபேஸுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து நம்ம லூஃபியும் கிசாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. லூஃபி வந்து கியர் ஃபோர்ஸ் ஸ்னேக் மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு கிசாரு கூட சண்டை போட்டுக்கிறான். சண்டை வந்து போயின்னு இருக்குது. அது பார்த்து நல்லா இருந்துச்சு. அப்போ கிசாரு வந்து லூஃபிகிட்ட என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் புரியுது நீ எப்படி கைடோ தோக்கடிச்சன்ற மாதிரின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து எதுக்காக வெகபங்கு நீ உதவி பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிசாரு வந்து கேட்குறான். அப்போ லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, அவரை நான் இங்கேருந்து பத்திரமா கூட்டின்னு போக போகிறேன், அது இருக்கட்டும், நீ எதுக்கு அவரை கொல்ல முயற்சி பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிசாரு கிட்ட கேட்குறான். அப்போ கிசாரு வந்து என்ன சொல்கிறான்னா, நான் அவரை கொல்ல முயற்சி பண்ணல, உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து அவர் சாகாமல் இருக்கணும், ஆனால் என்னோட மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிசாரு இப்போ கீழே நின்று சண்டை போட்டுக்கிறான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட்டாக உயரத்துக்கு வந்து போகிறான் பவர் யூஸ் பண்ணி. லூஃபி வந்து எங்கடா போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிறான். ஸோ கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டுக்கு போனதுக்கப்புறமா ஸ்பீடு தான் வந்து பவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் லைட் பவர் வந்து யூஸ் பண்ணுறான். ஹைட்டுக்கு போனான்ல, லைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது வழியாக அங்கேருந்து லூஃபி கிட்ட டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரான். அந்த ஃபுல் ஸ்பீடில் வரான். அந்த ஸ்பீடாக வரதுனால பவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது. வந்துட்டு லூஃபி வந்து எட்டி விட்றான். ஸோ அந்த மாதிரி விட்டதுனால லூஃபி வந்து பறந்து போகிறான். ஆனால் பறந்து போகிற இடம் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெகா ஃபோர்ஸ் 1 அந்த பெரிய ரோபோட் இருக்குதுல்ல, அது ஓடின்னு இருக்குது. அதை நோக்கி பறந்து போகிறான். ஸோ பறந்து போயிட்டு அதில் வந்து முட்டுறான். ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக உடையுது. அப்பயே வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. கிசார் வந்து நினச்சி பார்க்குறான். அது என்னதுன்னா வெகாபங்க் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரோபோட் கிரியேட் பண்ணிவிட்டு கிசார் எங்கே பாரு இந்த மாதிரி ரோபோட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன், இதுதான் ஹியூமனிட்டியோட ஃபியூச்சர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவ்வளோ சந்தோஷப்பட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ கிசார் வந்து அதை நினச்சி பார்த்துனே இருக்கிறான். லூஃபி போயிட்டு வெகா ஃபோர்ஸ் 1 முட்டுறான். அது வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக உடையுது. அது கையில் தானே தண்ணி இருந்தது, அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுது. அண்ட் நம்ம ஃப்ராங்கியும் உழறான், பானியும் உழறா. அதுக்கடுத்து லிலித்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் உள்ளே இருக்கிறா. ஸோ அவளும் வந்து கீழே விழுந்துடுறா. அதுக்கடுத்து லிலித் வந்து அந்த காக்பிட்டுன்னு சொல்லுவாங்க ரோபோட்குள்ளே இருக்கிறது, அதை வந்து தொடர்ந்து வெளில வந்து பார்க்குறப்ப நல்ல வேலை நான் செத்துருன்னு சொல்லிட்டு நினச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கடுத்து ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிற நிலைமைக்கு போயிடுது.
அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்து ஓடுறா. ஃப்ராங்கி பாணி வந்து ஓடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி அவங்க தப்பிச்சு ஓடுறப்பயே வெகாஃபோர்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறுதுங்க. அந்த ரோபோட் பார்க்கறதே அழகாக சூப்பராக இருக்கும் பெருசாக. ஆனால் கிசார் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெடிக்க வச்சிருவான். அண்ட் இதில் உண்மை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதை வெடிச்சது அவனுக்கும் கஷ்டம்தான். ஆனால் அவன் வந்து அதை வேறு வழியெல்லாம் பண்ணியிருப்பான். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டான். நம்ம லூஃபி வந்து கிசார் எட்டி விட்டான்ல, லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வெகாஃபோர்ஸ் 1 வந்து உடச்சிட்டு அப்படியே பறந்து போயிடுவான். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேரியர் இருக்குதுல்ல, அதை வந்து உடச்சினா வந்து வெளியே போயிடுவான். ஸோ அதுக்கடுத்து நம்ம கிசார் வந்து வரான். பாணி அப்புறமா ஃப்ராங்கிலாம் கீழே வந்து கிடக்குறாங்களே, அவங்க கிட்ட வரான். வந்துட்டு பாணி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தைங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிசார் வந்து சொல்கிறான். அவள் பாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முறைக்கிறான் அவனை. அடுத்து வெகப்பங்க கொல்லணும் தான் நீ ஆசைப்பட்ட, என்னோட மிஷனும் அதுதான்ற மாதிரி சொல்லிட்டு கிசார் சொல்கிறான். அவள் பாணி வந்து இல்லை அவர் வந்து நான் கொல்ல மாட்டேன் அண்ட் அவர் வந்து உன்னை கொல்ல விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு கிசாரை அட்டாக் பண்ணுறதுக்காக வரா. அப்போ கிசார் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான். ஏற்கனவே என்னோட மிஷனால் எனக்கு வேண்டியவங்களை தான் நான் ஹர்ட் பண்ண போகிறேன் வெகப்பங்க சொல்கிறான். ஸோ என்னோட மிஷனில் வந்து நீ இல்லவே இல்லை, அதான் சம்மந்தமே இல்லாமல் நான் அவனை ஹர்ட் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாசமாக சொல்கிறான்னா, அதுக்கடுத்து பாணி வந்து எட்டி விடுறான். அதில் பாணி வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்து நான் வந்து இன்னொரு சைடு லூஃபி ஒரு சைடு போனான்னா, அது ஆப்போசிட் சைடில் பாணி வந்து பறந்து போகிறா. அங்கே பேரியர் இருக்குது, அதில் வந்து போயிட்டு முட்டிக்கிறா. ஸோ அதுக்கடுத்து ஃப்ராங்கி வந்து நான் அவனை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறான். அதை கிசாரே வந்து லைட்டு அவங்ககிட்ட தான் வந்து அந்த லேசரை எடுத்துருப்பான். ஸோ அதை வச்சு நம்ம கிசாரை அட்டாக் பண்ணுறதுக்கு போவான். ஆனால் கிசார் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கிளம்பிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். அப்போ ஃப்ராங்கி வந்து எங்கே போனான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கிறான். அப்போ லிலித் வந்துட்டு சீக்கிரமாக கால் பண்ணி அவங்ககிட்ட விஷயத்த சொல்லு, கிசார் வந்து வெகாப்பங்க இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். அதை உசோப் வந்து எடுத்துட்டு ஃப்ராங்கி என்ன போய் சேர்ந்தீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஃப்ராங்கி வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அதை வந்து விட்டு தள்ளு, இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆவலையன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ உசோப் வந்து இல்லையே எங்களுக்கு எதுவும் ஆவலையன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஃப்ராங்கி வந்து இன்னும் எதுவும் ஆவலையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எனக்கு கிசார் அங்கே போனால் அவங்களுக்கு வந்து எதுவும் ஆவலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கிறான். அப்போ அடுத்த விஷயத்த அவன் சொல்ல வரதுக்குள்ள வெகாப்பங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆகா முடிஞ்சிடுச்சு, வெற்றி வெற்றி, நான் அவங்க வந்து அந்த கோடை கிராக் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த ஃப்ரண்ட்டியர் டோம் இருக்குதுல்ல, இவங்க நினச்சாங்கன்னா அது எப்போ வேணால் இறக்கிக்கலாம், எப்போ வேணால் தப்பிச்சு போய்க்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து கிராக் பண்ணிட்டார் நம்ம வெகாப்பங்க்கு. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா சாஞ்சிக்கிட்டையும் ஜிம்பேக்கிட்டையும் என்னோட பொருள்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துன்னு வர முடியுமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு வந்து அவங்கள அனுப்பிடுறாரு. அவங்களும் வந்து போகிறாங்க. அப்போ ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா உசோப் நான் சொல்கிறது கேளு, உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக நீங்கள் தப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ வெகாப்பங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு நீங்கள் வந்து அங்கே போயிட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு ஃப்ராங்கி கிட்ட. ஸோ அந்த மாதிரி கேட்டுனுக்கிறப்ப அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நிற்கிறான். அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிசாரு தான் வரான். வந்துட்டு வெகாப்பங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். வெகாபங்க்லேருந்து அதுக்கடுத்து ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க கிசாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து கிசாரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் கிட்ட அந்த வெகாஃபோர்ஸ் 1 வெடிக்க வச்சான்ல அதை பற்றி சொல்கிறான். அவர் வந்து ஷாக் ஆகுறாரு. அதுக்கடுத்து உன்னை கொல்றதுன்றது எனக்கு கஷ்டமான வேலை தான், ஸோ அதுதான் ஈர்த்தடிக்க விரும்பல, டக்குன்னு முடிக்க விரும்புகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிசார் வந்து சொல்கிறான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இடமும் வந்து அதிர ஆரம்பிக்குது. அந்த இடமே அதிரத்து மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு சிரிப்பு சத்தம் சுற்றி வந்து கேட்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறாங்க. அப்போ கிசார் வந்து ஒரு வேளை இது அவனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுனுக்கிறான். ஸோ கிசார் யோசிச்ச மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்ம லூஃபி தான். லூஃபி வந்து வெளில தள்ளி விட்டான் பார்த்தீங்கன்னா பேரியரை தாண்டி. அவன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் உடச்சுன்னு உள்ளே வந்துட்டுருப்போம். பட் இந்த வாட்டி எப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கியர் 5 லூஃபியா வந்திருக்கிறான். நம்ம நீக்காவை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறான். ஸோ வந்துட்டு வந்து சிரிச்சுன்னு டான்ஸ் ஆடுனுக்கிறான் ஜாலியாக, பார்த்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கிசார் எங்கே இருக்கிறானோ அவனை நோக்கி ஓடுறான். அப்போ கிசார் வந்து எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துனுக்கிறான். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு பெரிய கை வந்து கிசாரை பிடிக்குதுங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி தான். லூஃபி இந்த டைம் என்ன பண்ணிக்கிறான்னா ஜெயிண்ட் லூஃபியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு பெரிய கையை வச்சு கிசாரை வந்து பிடிக்கிறான். ஏதோ லாலிபாப் பிடிக்கிற மாதிரி வந்து பிடிக்கிறான். கிசார் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அண்ட் அவன் மட்டும் இல்லை, அங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வெகாபங்காக இருக்கட்டும் இல்லை ஸ்டார்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து ஷாக்கில் பார்க்குறாங்க. என்ன இதுன்னு சொல்லிட்டு அப்படியே வாய்ப்பு வந்து பார்த்துருக்காங்க. ஏற்கனவே வானலும் லூஃபியை பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ திருப்பி அவனை பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து அப்படியே ஷாக்கில் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து லூஃபி வந்து உன்னால எனக்கு தலைவலியாக போச்சு, ஃபஸ்ட்டு வெளியே போகிறப்ப அந்த பேரியரை உடச்சுன்னு போனேன், அண்ட் திருப்பி உள்ளே வர்றப்பையும் பேரியரை உடச்சு நான் உள்ளே வரேன், என் உடம்பே வந்து சுடுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். கிசார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ லூஃபி வந்து அங்கே நின்றுங்கன்னு சிரிச்சுன்னு இருக்கிறான் ஜெயிண்ட் லூஃபியாக இருந்துட்டு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சீன் நம்ம கிசாரை கையில் பிடிச்சது. ஏன்னா வந்து ஒரு அட்மிரல், ஸோ அவனை வந்து சும்மா குழந்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சின்னு இருக்கிறான். அண்ட் இதை விட மாதம் எபிசோட் முடிக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா லூஃபி வந்து சிரிச்சுன்னு இருக்கிறான்ல, அப்போ ஜெயிண்ட் ரோபோட் கிட்ட சீன் போகுது. ஜெயிண்ட் ரோபோட் வந்து அப்படியே படுத்து கிடக்குதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறக்குதுன்றதை விட ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஆகுது. அதோட எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு ஏது நினச்சின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட் ரிவ்யூவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம்.
ஆனால் இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சீனாக இருந்துச்சுங்க. அதுவும் கடைசி அந்த சில நிமிஷம் வந்து லூஃபி கியர் 5 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தே மாசம் இருந்துச்சு. அவன் வந்து கிசரை கையில் பிடிக்கத்தான் இருக்கட்டும், கிசர் வந்து முழிக்கத்தான் இருக்கட்டும், அண்ட் மற்றவங்க எல்லாரும் முழிக்கத்தான் இருக்கட்டும், அதுக்கடுத்து ஜெயிண்ட் ரோபோட் ஆக்டிவேட் ஆகிறதா இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு புல் அடிச்சதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. இந்த எபிசோட் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பானோ அவ்வளோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.